வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சின்ன கேக் பண்ணுவதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஆப். இது மொபைல் ஆப்புங்க. ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நம்ம பொருட்கள் வாங்கும்போது நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்லேயும் கொடுக்குறாங்க. நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிளாஸ் சீனியை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். அது மாவானதுக்கப்புறம் ஒரு கிளாஸாக நம்ம அளந்து எடுத்துக்கலாம். தேவையான பொருளை நம்ம மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். சீனியை நம்ம அரைக்கும் பொழுது அதிகமாக வரும். அதனால் நான் அரைச்சதுக்கப்புறமும் அளந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். இரண்டாவது பொருள் கோதுமை. நம்ம எந்த கிளாஸில் அளக்குறோமோ அதே கிளாஸில் தான் அளக்கணும். 1 கப் கோதுமை மாவு, அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு, அதுக்கப்புறம் சோடா உப்பு, ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்கள்ல, அது 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு உங்களுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வேணும்னா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லை வேணாம் அப்படின்னிங்கன்னா நெய் சேர்த்துக்கலாம். நான் நெய் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பால் சேர்க்கப்புறோம். பாலும் 3/4 கிளாஸ் தான். அந்த பால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பால் சேர்த்துக்கிட்டே வரும் பொழுது என்ன ஆகும்னா ஒரு திக்னஸ் கிடைக்கும். அதுவும் சுற்றும் போது அந்த கிளாக் வைஸ் சொல்லுவாங்கள்ல, கிளாக் வைஸ் படியாக சுற்றுங்க. அப்போனா தான் நம்மளுக்கு மாவு நல்ல ஒரு கெட்டித்தன்மையோட இதாக அமையும். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கேக்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இதை விட கெட்டியாக இருந்தாலும் ஓகே தான். இந்த அளவுக்கு எனக்கு போதுமானதாக இருந்துச்சு, அதனால் இதை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிற பாத்திரத்தை எடுத்து அதில் நெய் தடவி டஸ்டிங் பண்ணுவாங்க. அது எப்படின்னா கோதுமை மாவை சுற்றி இது பண்ணி தூவி விட்டு நல்லா எல்லா பக்கமும் வர்றது மாதிரிக்கு எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடியே நம்ம குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கணும். அது எப்படின்னா ஒரு 10 நிமிஷம் குக்கரை, நான் வெறும் குக்கரில் தான் பண்ணுறேன், உப்போ மணலோ எதுவும் போடாமல் ஒரு கீழே ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே வைக்கிறது மாதிரிக்கு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ மாவு ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம லைட்டாக தட்டி எடுத்துக்கிறணும். ஏன் இப்படி தட்டி எடுக்கிறோம்னா அடியில் பபுள்ஸ் வரும் பாருங்கள், அந்த லைட்டாக தெரியுது பாருங்களேன் பபுள்ஸு, அதெல்லாம் ரிலீஃப் ஆகும்போது கேக்கில் அங்கங்கே பபுள்ஸ் வரதெல்லாம் தடுக்கலாம். அதுக்காண்டி தான் நம்ம கீழே தட்டுறோம். ஒரு 4-5 தடவை தட்டும் பொழுது கீழே இருக்கிற பபுள்ஸ்லாம் மேலே வந்துடும். இப்போ எனக்கு குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. நான் உள்ளே வச்சு இது பண்ணிடலாம். அதுக்கு வாசரும் மேலே வைப்பாங்கள்ல வெயிட்டு, அதுவும் வைக்கக்கூடாது. நம்ம வெறும் இதாக தான் வைக்கணும். ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் போதுமானதாக இருக்கும். அப்படி இல்லையா ஒரு 10 நிமிஷம் சேர்த்து வைங்க, உங்களுக்கு சூப்பரான கேக் ரெடி ஆயிரும். வெந்துருச்சா இல்லையா எப்படி பார்க்குறது அப்படின்னா, நீங்கள் நடுவில் குத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு கத்தி இல்லாட்டி சினுக்கரிச்சி இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். எனக்கு சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் எங்கள் ஹஸ்பண்டுக்காண்டி நான் வீட்டிலேயே ரெடி பண்ண கேக், அது பிறந்தநாள் கேக்கு. எல்லோரும் பார்த்து பயனடைங்க. நன்றி. ஓம் சரவண பவ. நன்றி நன்றி நன்றி.